எல்னினோ என்றால் என்ன? ஸ்பெயின் மொழியில் எல்னினோ ஆண் குழந்தை அல்லது பாலகன் இயேசு என அழைக்கப்படுகின்றது. எல்னினோவினால் பெரு மற்றும் சிலி நாடுகளை சூழவுள்ள குளிர்ச்சியான கடல் பகுதியில் கிறிஸ்துமஸ் காலத்தில் வெப்பமடைவதுடன் மீன்கள் குறைவடைவதால் இங்குள்ள மீன்கள் இந்த காலப்பகுதியை பாலகன் இயேசுவின் வருகையை குறிக்கும் காலம் என அழைக்கின்றன. உண்மையில் இங்கு என்ன நடக்கின்றது? பசிபிக் பெருங்கடலில் உள்ள வெப்பமான நீர் காற்றின் தாக்கத்தால் ஆசிய பிராந்தியம் அல்லது இந்திய பெருங்கடலை நோக்கி நகர்வதே எல்னினோ நிலைமை ஏற்படுவதற்கு முன்னர் நடைபெறும் சாதாரண செயல்முறையாகும். இதிலிருந்து கிடைக்கும் வெப்பமான நீரே எமக்கு மழை கிடைப்பதற்கு வழிவகுக்கின்றது. எனினும் எல்னினோ நிலைமையின் போது இந்த சாதாரண செயல்முறை மாற்றமடைகின்றது. அதாவது பசிபிக் பெருங்கடலின் வெப்பமான நீர் இந்திய பெருங்கடல் பக்கத்துக்கு தள்ளி கொண்டு வந்து காற்றின் வேகம் குறைகிறது. இதனால் வந்திருந்த வெப்பமான நீர் மீண்டும் பசிபிக் பெருங்கடலை நோக்கியே நகர்கின்றது. இது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இடம்பெறுவதால் கணிசமான அளவு மழை குறைவடைந்து கடுமையான வறட்சி ஏற்படுவதற்கும் சாத்தியம் உள்ளது. மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சரித் பட்டியாராச்சி இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். எல்னினோ பசிபிக் பெருங்கடலில் தீவிரமடையும் போது அது முழு உலகத்தையும் பாதிக்கிறது. இதனால் சில சந்தர்ப்பங்களில் சில இடங்களில் மழை அதிகரிக்கும், சில இடங்களில் மழை குறைந்து வறட்சி ஏற்படும், சில சந்தர்ப்பங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும், பவளப்பாறைகள் வெளுக்கும் நிலைமையும் ஏற்படும், சூறாவளி உருவாக்கும். எனவே இது முழு உலகத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. சாதாரணமாக கடல் வெப்பநிலை 0.5 விட அதிகரிக்கும் போது அது எல்னினோவின் ஆரம்பமாக கருதப்பட்டாலும் புவி வெப்பமடைதல் உள்ளிட்ட காரணிகளினால் தற்போது அதன் அளவு 0.8 என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய வானிலை மையத்தின் தரவுகளுக்கு அமைய தற்போது கடல் வெப்பநிலை எல்னினோ நிலைமையை எட்டியுள்ளது. இது எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்பதை தற்போது கூற முடியாதுள்ளது. எவ்வாறாயினும் உலகின் முன்னணி அமைப்புகளும் கண்காணிப்பு மையங்களும் சூப்பர் எல்னினோ தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கின்றன. கடந்த கால எல்னினோ நிலைமை தொடர்பில் பார்த்தால் பருவப்பெயர்ச்சி மற்றும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழையில் குறைவு ஏற்படுகிறது. அது வறட்சி என கூற முடியாது. அதற்கு பின்னரான காலப்பகுதியில், அதாவது செப்டம்பர், அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மழை அதிகரிக்கும். வடகிழக்கு பருவமழையின் போது திருகோணமலை, அனுராதபுரம், புலனறுவை ஆகிய பகுதிகளில் மழை மிகவும் அதிகரித்து காணப்படும். எனினும் தற்போதே அது தொடர்பான முன்னறிவிப்பை செய்ய முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு எல்னினோவும் ஒன்றுடன் ஒன்று வேறுபட்டவை. வளிமண்டலவியல் திணைக்களம் இது தொடர்பில் என்ன கூறுகிறது? கடுமையான எல்னினோ நிலைமை 82, 83, 97, 98, 2015, 2016 ஆகிய காலப்பகுதிகளில் ஏற்பட்டிருந்தது. இதன் போது கடுமையான வறட்சி ஏற்பட்டது. அந்த நிலைமை சற்று மாற்றமடைந்ததன் பின்னர் பாரியதொரு வெள்ளம் ஏற்பட்டது. 2015 மற்றும் 2016 ஆண்டுகளில் பாரியதொரு எல்னினோ நிலைமை ஏற்பட்டு 2016 ஆண்டு வெள்ளம் ஏற்பட்டது. மார்ச் மாதத்தின் பின்னரே எல்னினோ நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். 9 அல்லது 10 மாதங்களில் அந்த நிலைமை மாற்றமடையும். 2027 ஆண்டு மார்ச் மாதம் வரை எல்னினோ நிலைமை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெள்ளம் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. எனவே அதற்கு தயாராக வேண்டும். அதேபோன்று தென் மாகாணத்தில் வறட்சி ஏற்படுவதற்கும் சாத்தியங்கள் உள்ளன. எனவே இலங்கைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரியான பாதிப்பை இந்த நிலைமை ஏற்படுத்தாது. ஒவ்வொரு மாகாணங்களுக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொரு மாகாணங்களிலும் ஒவ்வொரு காலப்பகுதியில் வெவ்வேறான முறையில் பாதிப்பை ஏற்படுத்தும். சூப்பர் எல்னினோ நிலைமை ஏற்படுமா? අපි ස්ට්‍රෝං එල්ලිනෝ මේ අත්විඳලා තියෙනවා. දැන් මේ එල්ලිනෝ තත්ත්වයක් මේ 26 27 கடுமையான எல்னினோ நிலைமையை எதிர்கொண்டிருக்கின்றோம். 2026 மற்றும் 2027 ஆண்டுகளின் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் 40க்கும் மேற்பட்ட கடுமையான எல்னினோ நிலைமைகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எனவே மேல், தென், சபரகமோ மாகாணங்களில் மழை குறைவடைந்து வறட்சி ஏற்படும், குடிநீருக்கு பற்றாக்குறை ஏற்படும். உண்மையில் இதனை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும். பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் எல்னினோ மற்றும் லானினா உள்ளிட்ட நிலைமை இந்திய பெருங்கடலில் ஏற்படுகின்றது. ஐஓடி பாசிட்டிவ் மற்றும் ஐஓடி நெகட்டிவ் என இந்த நிலைமை அழைக்கப்படுகின்றது. தற்போது மத்திய நிலைமையில் இருக்கும் ஐஓடி எதிர்வரும் ஜூலை மாதம் பாசிட்டிவ் நிலையை அடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐஓடி இந்திய சாகரதி திரவிய கிழக்கினோ ஐஓடி கிழக்கினோ ஐஓடி அதாவது இந்திய பெருங்கடல் முனையம் என அழைக்கின்றோம். அதுவும் பாசிட்டிவாக மாற்றமடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதனுடன் இணைந்ததாக இந்த நிலைமை மாற்றமடையக்கூடும்.
தற்போதைய எல்னினோ நிலைமையால் எதிர்வரும் ஜூன், ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் மழை பாரிய அளவில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐஓடியின் தாக்கம் தற்போது வரை சரியாக எதிர்வு கூறப்படவில்லை. அந்த நிலைமையும் பாசிட்டிவாக அமையும் என எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மழை குறைவடையும் என எதிர்பார்க்கின்றோம். අපි බලාපොරොත්තු වෙනවා ජූලි අගෝස්තු දෙකේ වැස්ස ගොඩක් අඩු වෙවි කියලා.